காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். வெண்ணிலா போகலாமா? போவோம். வெண்ணிலா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போ. சரிங்கக்கா. கம். போயிட்டு வரேங்க்கா. போயிட்டு வா. என்ன பெப்பர்மிட்டா இப்படி பார்த்துட்டே இருக்க? உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் ஏன் என்ன தெரியுது என் முகத்துல? முத்து, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளு. இன்னைக்கு எடுத்த கல்யாண சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ தானே பெப்பர்மிட்டா கெட்ட போற? நான் தான் கட்ட போறேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஆமா, நீங்க எப்போ ட்ரெஸ் எடுக்க போறீங்க? இதோ நாளைக்கு நானும் என்னோட ப்ரோஸ் எல்லாரும் போறோம். ஹே பேபி. என்ன முத்து? நாளைக்கு மாங்கல்யம் வாங்க போறாங்க அண்ணனும் மைனியும். சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்ததும் உன்னை கூட்டிட்டு வரேன்னா பாக்குறதுக்கு. இன்னைக்கு வந்துட்டேன். நாளைக்கு உங்க கூட என்ன விடுவாங்களான்னு தெரியலையே. யாரும் விட மாட்டாங்க. இல்ல, நாளைக்கு மாமா வீட்ல இருந்து வருவாங்க. So what? ஓகே, அப்படியே அவங்க போகக்கூடாதுன்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? சரின்னு கேட்டுட்டு அங்கேயே இருப்பியா? என் கூட அப்ப வரமாட்ட. இன்னும் ஒரு 2 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவீங்க. அப்புறம் எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். முத்து, என்னாச்சு? வீடு வந்துருச்சு, இறங்கு. கோச்சுக்கிடாதீங்க. இறங்குன்னு சொன்னேன், இறங்கு. போயிட்டு வரேன். டேக் கேர். கோவப்படாதீங்க. சரி. நாளைக்கு மாமா வீட்ல இருந்து வந்துட்டா வெளியே விடுவாங்களா என்னன்னு தெரியல. அதனாலதான் அப்படி சொன்னேன். திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசாத, உள்ள போ. இல்ல, அதுக்கு தானே நீங்க கோவமா இருக்கீங்க. உள்ள போன்னு சொன்னேன். வெண்ணிலா, சரி உன்னால வர முடியலன்னா வர வேண்டாம். நான் மாங்கல்யம் வாங்கினதும் போட்டோ எடுத்து அனுப்புறேன்னா அதுல பாத்துக்கோ. சரி. உங்க அப்பா இருக்காரா? இந்த லைட் எரியுதுல, அப்பா உள்ளதான் இருக்காரு. கதவு வேற திறந்து இருக்கு பாத்தீங்களா? சரி, பார்த்து பத்திரமா இரு. எதுவா இருந்தாலும் கால் பண்ணு என்ன? என்ன புதுசா சொல்றீங்க? எங்க வீடு தானே. ஓ, காலையில மாதிரி விக்னேஷ் வந்துருவாருன்னு பயப்படுறீங்களா? பார்த்து பத்திரமா இருன்னா பத்திரமா இருக்க பழகு. ஏதாவது எதிர்த்து கேட்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்காத, போ உள்ள. சரி, சாரி. சரி இருக்கட்டும், போ. நானே ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சாலும் விட்டுறாதீங்க. போ உள்ள போய் கதவை சாத்திக்கோ. எதா இருந்தாலும் கால் பண்ணு. அப்புறம் எதை திட்டுவேன்னு சொல்லிட்டு கால் பண்ணாம இருந்துடாத. சரி, பண்ணுவேன். அதுக்காக சும்மாவும் பண்ணக்கூடாது. சரி, பண்ண மாட்டேன். பொப்பரமிட்டா எப்பனாலும் கால் பண்ணேன்னா சும்மா கால் பண்ணாலும் ஓகே தான். ஐ, அப்ப அட்டன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு கால் பண்ணணும்? சும்மா சொன்னேன், அதெல்லாம் அட்டன் பண்ணுவேன்னா போ. ஹே பேபி, குட் நைட். ஸ்வீட் ட்ரீம்ஸ். எங்க தூங்குனா தானே ட்ரீம்ஸ் வர்றதுக்கு. சரி, குட் நைட். போ. மாப்பிள்ள, முகூர்த்த கால் நல்லபடியா நட்டியாச்சு. ஆமாங்க மச்சான். உங்க தாய் மாமனை காணோம், வர்றேன்னு சொன்னாரு, வரல. போன் பண்ணாரு மச்சான், நீங்க ஆரம்பிங்க நான் வந்துடுறேன்னு சொன்னாரு, வந்துருவாரு இப்போ. அதான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலான்னு நம்மளும் ஆரம்பிச்சிட்டோம். ஒன்னும் நினைச்சுக்கிட மாட்டார்ல.
அதெல்லாம் மாமா ஒன்னும் நினைச்சுக்க மாட்டாரு. அவங்க வீட்லயும் கல்யாண வேலை ஒரே பரபரப்பா இருக்கும், அதனால அந்த பக்கம் இந்த பக்கமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரோ என்னமோ. இருக்கலாம் மச்சான். தம்பி கருப்பா, அப்ப நான் கிளம்பட்டாயா? இன்னும் எங்க தெருக்காரங்களுக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்கணும், மத்த எல்லாருக்கும் வச்சு முடிச்சிட்டேன். சரிங்க ஐயா. உங்க பக்கத்து சொந்தக்காரங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்களோ? ஆமா, வர்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா, சரி. தம்பி, அப்ப நான் வரட்டும் ஐயா? வாங்க வாங்க. சரி, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரேன். மாப்பிள, போயிட்டு வாங்க. டேய் மாப்பிள. மாமா வாங்க மாமா. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கிளர்க்கா இருந்தீங்க, இப்ப மேனேஜர் ஆயிட்டீங்க. வெரி குட். எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் தான். மாமா ஏன் மாமா லேட்டு? பரசுராம வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்டா. சம்பந்தி வீட்டுக்கா? சரி. டேய் எம்கே மாமா. படவா ராஸ்கல், ஆகாவளி வேலையா பாத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்க. அப்ப இருந்த சேட்டைக்கு இன்னமும் கொஞ்சமும் மாறாம அப்படியே தான் இருக்க. என்னடா மாமா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சொல்றேன்டா சொல்றேன். அதுக்குதான் நீ முகூர்த்த கால் நட்டதுக்கு கூட கூப்பிட்டதுக்கு வராம அங்க போனேன். இருக்கட்டும் மாமா, அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல. சொல்றது கேளுடா, கல்யாணத்தை தை மாசத்துக்கு மாத்தியாச்சு. ஏன் மாமா? நீ மூஞ்சி மூஞ்சி நீட்டி நீட்டி பேசுன. மாமா நான் அப்படி பேசுனேங்கிறதுக்காகவா? இல்ல இல்ல, உங்க அம்மா சொன்னா என்ன விஷயம் ஏது விஷயம்னு. மாமா அதுக்காக குறிச்ச கல்யாணத்தை ஏன் மாமா தள்ளி போட்டீங்க? நாங்களா தானடா பேசணும், ஓலையில ஒண்ணும் எழுதல. ஓ சரி சரி. எனக்கு இருக்கிறது ஒரே செல்ல தங்கச்சி, அவளோட பிள்ளைக்கு கல்யாணம். மூத்தவன் உன் கல்யாணத்துக்கும் நான் ஊர்ல இல்ல. இப்ப இளையவன் கல்யாணத்துக்கு நான் ஊர்ல இருந்தும் ஒரு வேளையும் எடுத்து போட்டு பாக்கலேனா அப்புறம் தாய் மாமான்னு நான் என்னத்துக்கு இருக்கேன்? முதல்ல பரசுராமி பூ வைக்க வந்தப்ப அவன் சொன்னதெல்லாம் கேட்டு தலையத்திலே ஆட்டிட்டு சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நீ அன்னைக்கு வந்து பிடி கொடுக்காம பேசிட்டு போயிட்டியா? அது என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்புறம் நீ போனதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட என்ன ஏதுன்னு விவரம் கேட்டப்ப அப்ப உங்க அம்மாதான் சொன்னான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? அதான் அவங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டேன். மாமா அவர் ஒன்னும் நினைச்சுக்கிடல. என்னடா நினைச்சுக்கிடுவான்? அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்கிட மாட்டான். நாங்க என்ன அப்படியா பழகி இருக்கோம்? ஃப்ரெண்ட்ஸ்டா, எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. மாமா இதுக்கு முதல்ல அவர் சொல்லும் போதே கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி தள்ளி போட்டு இருந்திருக்கலாம்ல. இப்ப குறிச்சிட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னா அவர் அதுக்கு ஒருக்க ஏதாவது நினைக்க போறாரு மாமா. அடே அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓலையில எல்லாம் ஒன்னும் எழுதலே இல்ல. அவன் பூ வைக்க வந்தப்ப இந்த மாதிரி முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா இருக்கு, அன்னைக்கு வச்சுக்கிடுவோமா எல்லாம் அப்படின்னு கேட்டான். நானும் சரி சரின்னு சொன்னேன். நம்மளா எல்லா வேலையும் பார்க்க போறோம் அப்படின்னு. இப்ப நீங்க போய் சொன்னதுக்கு அவர் ஏன் என்னன்னு எதுவும் கேட்கலையா? கேட்டான் கேட்டான், கேட்காம எப்படி இருப்பான்? அதெல்லாம் நான் எப்படி சொல்லி சமாளிக்கணுமோ அப்படி சொல்லி சமாளிச்சுட்டேன். அவன் ஏதாவது சொல்லுவான் வைப்பான்னு நீ ஒன்னும் நினைக்காத, சரியா? முதல்ல நம்ம முத்துவோட கல்யாண வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமா சேர்ந்து தை மாசம் ரூபாவோட கல்யாண வேலையை பாருங்க. அவ்வளவுதானே, என்னமோ இருக்காக்கும். சரிங்க மாமா, ரொம்ப சந்தோஷம். அப்படி இருடா சிரிச்ச முகமா. நீ அன்னைக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு பிடி கொடுக்காம பேசிட்டு போனப்பவே எனக்கு மனசு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்க அம்மாட்ட என்ன ஏதுன்னு கேட்டப்ப எனக்கே விஷயம் தெரிஞ்சது. நானும் யோசிச்சேன், என்னடா இவன் இப்படி எல்லாம் இருக்க மாட்டானே, பேச மாட்டானேன்னு. முதல்ல சொல்றதுக்கு என்னடா ராஸ்கோல். இருக்கட்டும் மாமா, சரி கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிப்போமா? பந்தல் போட ஆள் எப்போ வர்றாங்க? இந்த என்ன இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மாமா. அங்க மண்டபத்துக்கு ஒரே ஆளுங்க தான் மாமா, டீம் நிறைய வச்சிருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் ஒரே நேரத்துல போட்டுருவாங்க. சரி, அப்ப நானும் பாப்பா மாப்பிளையும் அங்க மண்டபத்துல போய் வேலையை பார்க்கட்டுமா? சரிங்க மாமா, பாருங்க. என்ன நெடுமாறன், உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? இல்லைங்க பெரியப்பா, போகலாம் வாங்க. டேய் மாப்பிள்ள வர்றேன்டா. வீட்டுக்குள்ள வந்துட்டு போங்க மாமா. இல்ல நான் முதல்ல அங்க மண்டபத்தை போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். வந்ததுக்கு இன்னும் ஒரு வேளையும் பார்க்கல இல்ல கல்யாண விஷயமா. அதை முதல்ல பாத்துட்டு அப்புறம் வரேன்டா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு சேட் சமைக்க சொல்லிடு. சரிங்க மாமா. வாங்க நெடுமாறன். டேய் வெற்றி குமாரு, என்னடா ஆளுங்கெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, எப்பவும் போலதான் இருக்கும். உங்களுக்கு தான் பாக்குறதுக்கு அப்படி தெரியுது. கேள்விப்பட்டேன்டா, எல்லாம் கேள்விப்பட்டேன். வெற்றி பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்துருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா, இந்த கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்டா ராஸ்கல்ஸ். எப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா,
தெரியும்டா, எல்லாம் தெரியும். சரி பாப்போம்டா, வரேன், மண்டபத்துக்கு போயிட்டு வரேன் என்ன. சரிங்கப்பா. அடே கேடி படவா, ஒரு நாள் பொழுதுல ஒரு ஃபோன் போட மாட்டான். நானா போட்டாலும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்வேஸ் பிஸி மாமா. கெட்ட படவாடா நீ. வெற்றி, எப்ப போதும்பா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். நீங்கல்ல, பாத்துக்கிறேன்டா, பாத்துக்கிறேன். இங்கேதான் இருப்பேன், பாத்துக்கோங்க. கருப்பா, ஒரு வழியா மாமா வந்துட்டாரு போல கல்யாண வேலையை பார்க்க. அவர் வந்து வேலையெல்லாம் பார்க்கணும்னு நான் நினைக்கலடா. தாய் மாமே அவர் இல்லாம எப்படி? முகூர்த்த கால் நடுறதுல இருந்து கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் அவர் கூட இருந்தாதானடா அது நமக்கு மரியாதை. அம்மாவும் அண்ணன் ஊர்ல இருந்தும் வரலன்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. இப்ப அவரு வரமாட்டேன்னு சொல்ல போறது இல்ல. ஆனாலும் அங்க வீட்டு விசேஷத்தை வச்சுக்கிட்டு இங்கேயும் அவர் அலைஞ்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதான் மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமாவே இருந்தது. இப்போ எல்லாம் சரியா போச்சு. எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. கல்யாண வேலையை ஆளுக்கு ஒண்ணு இழுத்து போட்டு பார்த்து ஜமாய்ச்சிருவோம்டா. ஆமாடா கருப்பா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஆமா, அப்படியே சாரு இருந்து வேலையை பார்த்து கிழிச்சிருவாரு. அடே ஏன்டா, நானும் பாப்பேன்டா. மாரசாமி கிட்ட எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துருவேன்டா. வாடா வாடா, உனக்கு ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இங்க வாடா. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னா போதும், நல்ல வேலையா போச்சுன்னு ஓடி போயிருவான். டேய், 3 நாள் லீவ் போட்டுக்கண்டா. கல்யாணத்துக்கு முதல் நாள், கல்யாணத்தன்னைக்கு, கல்யாணத்துக்கு மறுநாள். பாடுறா கருப்பா, அப்ப கல்யாணத்துக்கு பெரிய மழை வந்துரும்டா, பாத்துக்கோ. எதுக்கும் 2-3 வேன் புக் பண்ணி ரெடியா வை. யாரும் ரோட்ல நடக்க முடியாது, எல்லாரையும் வேன்ல தான் ஏற்றி கொண்டு போய் கூட்டிட்டு வந்துடுறாப்புல இருக்கும். அடே அவனை ரொம்ப ஓட்டாதடா. குமார் ப்ரோ, நீ எத்தனை நாள் லீவ் போட்டிருக்க? நானும் 3 நாள் லீவ் போட்டிருக்கேன்டா. அடே தூக்கி போட்டு மிதிடா அவனை. நானாவது இன்ஸ்பெக்டர், 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். இவனுக்கு என்ன, நான் கோயில தானடா வேலை பார்க்கறான். நான் வேலைக்கு போவேன்னு தான் பேரு, போய் கையெழுத்து போட்டுட்டு ஓடியாந்துருவீங்க. அடே சண்டை போடாதீங்கடா. சரி போங்க, போய் வேலையை பாருங்க போங்க. சரி வர்றேன்டா, ஒரு சின்ன வேலை இருக்கு கோயில் ஆபீஸ்ல, முடிச்சுட்டு வர்றேன். என்ன பரசுராம் சார் வேற 4-5 நாள் வரமாட்டேன்னு சொன்னாரு. அவர் வேலையை சேர்த்து நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். முத்து வர்றேன்டா. போயிட்டு வா ப்ரோ. டேய் வெற்றி, பாய். தான் நானும் கிளம்பிட்டேன். பாய்டா எல்லாருக்கும். தம்பி, முகூர்த்த கால் நட்டியாச்சு. இனி தேவையில்லாம வெளியே போக கூடாது. என்ன எதுவா இருந்தாலும் எங்கேயாவது போகணும்னா அண்ணன்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். ஓகே ப்ரோ. பார்த்து இருந்துக்கோ. என்ன வீட்லயே தான் இருக்கணும். ஓகே. அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசுறதா இருந்தா போன்ல பேசு. சரி ப்ரோ. ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டியா? 1 மந்த் லீவ் சொல்லியிருக்கேன் ப்ரோ. அப்படி ஏதாவது அர்ஜென்ட்னா கூகுள் மீட் வச்சுக்கலாம். சரி ரைட், பாரு வீட்டுக்குள்ள போ. ஓகே ப்ரோ. தம்பி, இந்த சமையல்காரரை போய் பார்த்துட்டு வரேன் மைனி கிட்ட சொல்லிடு. 10 நிமிஷத்துல வந்துடுறேன்டா. ஓகே ப்ரோ. மச்சான், மாமா வாங்க மாமா. அத்தை வரலையா? ஆமா, நீங்க பண்ற வேலைக்கு குடும்பத்தோட வருவாங்க. எங்க உங்க அப்பனை காணோம்? இன்னைக்கு கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் நடுறாங்க மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காரு. அப்ப நான் வர்றதுக்குள்ள முகூர்த்த காலும் நட்டியாச்சு. மாமா நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரியும், ஆனா முகூர்த்த கால் நட்டுற நேரத்துக்கு வருவீங்கன்னு ஒன்னும் சொல்லலையே. நீங்க தகவல் சொல்லி விட்டுருந்தீங்கன்னா நாங்களும் சொல்லியிருப்போம். அவங்களும் வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க உங்களுக்காக. பொண்ணுக்கு தாய் மாமே, நான் இல்லாமலே எல்லா வேலையும் நடக்குது உன் கல்யாணத்துக்கு. நீங்க தானே மாமா பரிசம் போடுறதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா, பூ வைக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டீங்களா? அது திடீர்னு நடந்த விஷயம் மாமா, எங்க யாருக்குமே தெரியாது. ஒரு வீட்டுல கல்யாணம் காட்சி என்ன விசேஷம் நடந்தாலும் அந்த இடத்துல தாய் மாமனுக்குதே முதலிடம். என்கிட்ட சொல்லாமலே இங்க எல்லா விஷயமும் நடக்குது. மாமா நீங்க தானே மாமா வரமாட்டேன்னு சொன்னீங்க. நாங்க உங்களை கூப்பிட தானே செஞ்சோம். அப்பா உங்களை ஊருக்கு வந்து கூப்பிட்டார்ல. பரிசம் போட்ட அன்னைக்கு தட்டு மாத்துறதுக்கு நீங்க இல்லாம ரொம்ப சிரமமா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, என் ஃப்ரெண்டு, அவங்களோட அம்மா அப்பா தான் உங்க சார்பில் இருந்து மாத்தினாங்க. நான் பரிசமே நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வராம இருந்தேன். ஆனா நான் வராததை கொஞ்சம் கூட மதிக்காம வேற ஆளுகளை வச்சு நீங்க தட்டு மாத்தி இருக்கீங்க. மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. என்ன நல்ல வசதியான மாப்பிள்ளைய பிடிச்சிட்டோம்னு உனக்கும் உங்க அப்பனுக்கும் ரொம்ப எகத்தாளமா இருக்கா என்னைய பார்த்தா?
அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அவங்க பூ வைக்க வர்றது எங்க யாருக்குமே தெரியாது. பரிசத்துக்கு உங்களை ஊர்ல வந்து கூப்பிட்டும் நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கல்யாணத்துக்கும் வந்து கூப்பிட்டுருக்காருல மாமா அப்பா. நாங்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாதுங்கிற முடிவுல தான் இருந்தோம். பிறகும் எங்க அக்கா மகளாச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் உனக்காக வந்திருக்கேன். எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் செய்ய வேண்டிய மரியாதையும் சரியா செய்யலைன்னா நான் கல்யாணத்துக்கு இருக்க மாட்டேன், கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். இல்ல மாமா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் எல்லாம் செய்வோம். டேய் பாப்பா வெண்ணிலா, அடடே மாப்பிள்ள வாயா. வந்துட்டேன். கல்யாண பத்திரிகையில என் பேரை போட்டிருக்கீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். மத்தபடி எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எதையுமே கொடுக்கல. நான் வராமலே பரிசை தட்டு மாத்திருக்கீங்க. இப்ப கல்யாணத்துக்கு முகூர்த்த காலம் நட்டிட்டு வந்திருக்கீங்க நான் இல்லாம. நீ சாயங்காலம் தானே வருவேன்னு சொன்ன. அப்ப சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வர்றேன்னா என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு முகூர்த்த கால் நட்டு இருந்திருக்கணும். முகூர்த்த கால் நடுறது மாப்பிள்ளை வீட்டோட சமாச்சாரம். அதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்கன்னா அது அவங்க கொடுக்குற மரியாதை. உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? சும்மா வந்ததும் வராததுமா சண்டை கட்டிக்கிட்டு நிக்காத. நான் உன்னை பரிசத்துக்கு கூப்பிட்டேன், நீ அதுக்கே வரல. ஆமா, பூ வைக்கிறதுக்கு என்னை கூப்பிடல. பரிசமும் நான் இல்லாம நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வரல. ஆமா ஆமா, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. நீ வரலைன்னா அது எப்படி பரிசத்தை நடத்தாம விடுவோம்? அதெல்லாம் வேற ஆளுகளை வச்சு நடத்தியாச்சு. சரி, இப்ப வந்திருக்க, உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டா கொடுப்போம். இப்படி நீ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் கிடைக்காது, பாத்துக்கோ. சரி, எங்க உன் சம்சாரம் பிள்ளைகளை எல்லாம் காணும்? அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சரி, இப்ப இரு, கூட மாட கல்யாண வேலையெல்லாம் பாரு. எங்க அக்கா இருக்கும் போதே எங்களை எல்லாம் மதிக்க மாட்டீங்க, இப்ப மட்டும் எப்படி மதிப்பீங்க? அதெல்லாம் எல்லாரும் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து மரியாதை தன்னால கிடைக்கும். டேய் வெண்ணிலா, பாப்பா, மாமனை கூப்பிட்டு சாப்பாடை போடு. வாங்க மாமா, சாப்பிடலாம். நல்ல வசதியான இடம், வசதியான மாப்பிள்ள அமைஞ்சிருச்சுன்னு அப்பாவும் மகளும் துள்ளிக்கிட்டு இருக்கீங்க. பாத்துக்கிறேன். அடே போடா வேலையத்தவனே, அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது. போ, போய் வேலை இருந்தா பாரு. முதல்ல சாப்பிட்டு கூட மாட வந்து வேலையை பாரு. அக்கா என்னடா? அக்கா, சமையல்காரருக்கு லிஸ்ட் கொடுத்தேல, அதுல 5 நேரத்துக்கு தான் கொடுத்துருக்க போல, 6 நேரத்துக்கு கொடுக்கலையா? அடே, கல்யாணத்துக்கு முத நாள் காலையில மத்தியானம் நைட்டு, கல்யாணத்தன்னைக்கு காலையில மத்தியானம், போதாதா? அக்கா அப்புறம் நைட்டுக்கு என்ன செய்வ? அடே, கல்யாணம் முடிஞ்சதும் காலையில பந்தியில சாப்பிட்டுட்டு தெருக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்புறம் நெருங்கின சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்க மத்தியானம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்கல்லடா. அக்கா, தெருக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாம் காலையில கிளம்பிடுவாங்க, கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரங்க மத்தியானம் கிளம்பிடுவாங்க, நெருங்கின சொந்தக்காரங்க எல்லாம் நைட்டு வரைக்கும் இருப்பாங்கல்லக்கா. அப்ப நைட்டுக்கு வீட்டுல சமைச்சுக்கிட வேண்டியதானே? எத்தனை பேருக்குன்னு சமைப்ப? முதல்ல யார் சமைக்கிறது? கல்யாண வேலையெல்லாம் பார்த்த கையோட நீ உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பியா? இல்லடா, வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடினா எல்லாரும் ஒரு பரபரப்புல நல்லா சமைப்பாங்க, எல்லா வேலையும் நல்லா பாப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுன்னா எவ்வளவு டயர்டா இருக்கும் எல்லாருக்கும். அப்போ எப்படிக்கா சமையல் வேலையும் பாப்பாங்க? அப்படின்னா சரி, அப்ப 6 நேரத்துக்கே சொல்லிடுவோமா? ஆமா, நான் உன்கிட்ட கேட்டுட்டு சொல்றதா சமையல்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ என்னென்ன ஐட்டங்கிறத மட்டும் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்துறியா? சரி, கொஞ்சம் சிம்பிளா இருந்தா போதும்ல. ஆமா போதும். ரொம்ப ஹெவியா இருந்தா கண்டிப்பா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க கல்யாணம் முடிஞ்சதும். அப்போ நீ சிம்பிளாவே லிஸ்ட் போடு. அப்ப இட்லி தோசை சப்பாத்தி மட்டும் போடட்டுமா? இட்லி தோசை இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. அதுக்கப்புறம் சப்பாத்தி. தோசைக்கு பதில் வேணா இடியாப்பம் சேர்த்துக்கலாமா? சரி, அப்படியே செய்வோம். அது எத்தனை பேருக்குன்னு மட்டும் எண்ணி சொல்றியா? எத்தனை பேர் இருப்பாங்க நைட்டு? ஒரு 50 பேருக்கு சொல்லுவோமா? அவ்வளவுதான் இருப்பாங்க. அப்ப போதும். அப்ப இந்த 3 ஐட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறியா லிஸ்ட்? சரி. இது சமையல்காரர் வீட்டுல இருந்தே கேட்க வேண்டியதானே? இதுக்கு ஒருக்க இங்க வந்துதான் என்கிட்ட கேட்கணுமா? ஏக்கா, உனக்கு எத்தனை தடவை போன் போடுறது? ஆமாடா, போன் சைலண்ட்ல போட்டிருக்கேன். கல்யாண வேலையை இவ்வளவு வச்சுக்கிட்டு போனை சைலண்ட்ல போட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப எதுக்குனாலும் நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணுமா? போய் சைலண்ட்ல இருந்து எடுத்து விடு. ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிடக்கூடாது, உடனே எகிருவான். இந்தா, உன் வீட்டுக்காரன் என்ன வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தியா? இந்தா வந்துட்டான். சரி நகலு, நான் போறேன். தங்கப்பிள்ள,
ஏங்க காலையில இருந்து ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. வீட்ல உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்ல. எடுத்துட்டு வரட்டுமா? இப்போதாண்டா சமையல்காரர் வீட்டுல ஒரு காஃபி குடிச்சேன். ஏங்க நீங்க வெளியில காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டீங்க இல்லங்க? யார் போட்டு கொடுத்தாலுமே குடிக்க மாட்டீங்க. ஆமாடா, குடிக்க மாட்டேன் தான். இன்னைக்கு சமையல்காரரை கல்யாணத்துக்கு ஆர்டர் விஷயமா பார்க்க போயிருந்தேன்ல, அவரு சாம்பிள் கொடுத்தாரு காஃபி. கல்யாணத்துக்கு எப்படி அவர் தானே காஃபியும் போடணும், அதுக்காக குடிச்சு பார்த்தேன். கல்யாணத்துக்கு முத நாள் காலையிலேயே நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் மண்டபத்துக்கு போயிருவாங்க. இவரும் காஃபி போட்டு கொடுத்துருவாரு. ஒருவேளை அது நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, அதனாலதான் இப்பவே சாம்பிள் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். அந்த நேரத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் அலைஞ்சுகிட்டு இருக்கிற நேரத்துல நல்ல ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா அப்புறம் வம்பா போயிரும். அதுக்குதான். சரிங்கங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கங்க. இந்த இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுல தான்டா இருப்பேன். பந்தல் போடுறதுக்கு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இங்கதான் இருப்பேன். இருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போவேன். என்னைய கற்பனை, என்ன வீரா? என்னை கல்யாண மேடைக்கு பூ டெக்கரேஷன் பண்றதுக்கு பந்தல் போடுறவன் கேட்லாக் கொண்டு வந்திருக்கானே, நீங்க வந்து பாக்குறீங்களா? இந்த வரேன், ஒரு நிமிஷம். வாங்கண்ணே, நிக்கிறேன் வெளியே. இந்த வந்துடுறேன். என்னடா பிள்ளை, ஏதோ சொல்ல வந்தீங்க? ஒன்னும் இல்லைங்க, அது என்னடி மானே, என்ன சொல்லணும் என்கிட்ட? அண்ணாத்த இல்லைங்க. என்ன கபாலி? தண்ணி எத்தனை ட்ரம்ல நிரப்பி வைக்க? 5 ட்ரம் கொண்டு வந்து வச்சிருக்கேன்ல கபாலி, அதை ஃபுல்லா நிரப்பிடு. அப்போ மண்டபத்துக்கு 2 பெரிய லாரி 2 லாரி தேவைப்படுமா அண்ணாத்த? தேவைப்படுதோ தேவைப்படலையோ 2 லாரி ஃபுல்லா அடிக்க சொல்லியாச்சு. ஏன்னா 2 நாளா சொந்தக்காரங்க ஃபுல்லா மண்டபத்துல தான் இருக்க போறாங்க. தண்ணி இல்லங்கிற பேச்சு வந்துடக்கூடாது. ரைட் அண்ணாத்த, அப்ப அவனை மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிடவா? நீ போ, நான் அந்த பந்தல் போடுறேன் வந்ததும் அவனை கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் பின்னாடியே வர்றேன். போ. ஓகே ரைட். தங்க பிள்ளை சொல்லுங்கடி. நீங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. ஏன்டா? நீங்க வாங்க சொல்றேன். உள்ள வந்தாதான் சொல்லுவீங்களா? சரி வாங்க. என்னைய கருப்பண்ணே, என்ன கணேசா? பந்தல் போடுறதுக்கு ஆள் வந்துட்டாங்கண்ணே. வந்துட்டாங்களா? இந்த வந்துடுறேன். போ, இருக்க சொல்லு, வந்துடுறேன். ஆட்டும்ண்ணே. என்னங்க? தங்க பிள்ளை, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிருங்கடா. அத இங்க சொல்ல முடியாது, உள்ள போய் தான் சொல்லணும். சரி, அப்ப பந்தல் போடுறவங்களுக்கு இடம் அளந்து கொடுத்துட்டு வந்துடட்டுமா? ம் வந்துடுறேன். சரி. ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். என்னடா? சரிங்க.